Disclaimer. This video is made for entertainment purpose only. It doesn't mean ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. தலைவனே, இளம் தலைவனே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, மன்னனே, மன்னனே. எக்ஸ்ரே எடுத்துட்டு வந்தேன் டாக்டர். ஈரல் பூரா ஒரே வலியா இருக்கு டாக்டர். கவலையே படாத, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஈரல் வலிக்குன்னு சொன்ன, ஈரலையே காணுமே. என்ன டாக்டர், ஈரல், மாங்காய், குடல், கிட்னி ஒன்னையுமே காணோம். செங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வரே, சூரியனாய் சுடலும் முன்னை கழகம் வாழ்த்திடும். என்ன நோக்கம்? சரக்கு அடிக்கிற நோக்கம் தானே. அப்படி குடிச்சு குடிச்சு உடம்பு கெட்டு கிடக்கு, வீட்டுல கடன் ஏறி கிடக்கு. வீட்டு கடனா போகட்டும், கண்ணீர் காணா போகட்டும், மண்ணீரல் மக்கி போட்டு கிட்னி கிழிஞ்சு போகட்டும், எங்களை மாதிரி ஆளுங்க நாட்டுப்பட்டு இருக்கு. நாட்டோட கடன் என்னன்னு தெரியுமா உனக்கு? நாட்டு கடன் நீங்க வரதுக்கு முன்னாடி 5 லட்சம் கோடி கடன். இப்ப அரசியல் பண்ணக்கூடாது எல்லாத்துலயும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு உங்களோட புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே. தமிழகம் செழித்திடவே, சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே. வாழ்க தமிழ், வளர்க இங்கிலீஷ். ஊத்திட்டுல டீ கீழே விடா. நல்லா பஞ்சு மிட்டாய் மாதிரி மீசையில முடி, மண்டையில முடி. புகழ் பாடும் தமிழ் மண்ணின் அடையாளமே. தமிழகம் செழித்திடவே, சரித்திரம் படைத்திடவே ஒழிக்கின்ற எதிர்காலமே. சமத்துவத்தை மலரச் செய்யும் கலைஞர் பேரவே. பொறுமை. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி. குருநாதா, என்ன பாதி மூஞ்சிய காணா? குருநாதா, என்ன குருநாதா உங்களுக்கு புது ஐட்டம் அறிஞ்சிருக்காங்க? எங்க திரும்புங்க. கர்ம கர்மா, என்ன இப்படி நாறுது? குருநாதா, மாட்டு ஐட்டத்தையும் மனுஷ ஐட்டத்தையும் மிக்ஸ் பண்ணி எரிஞ்சிட்டாங்களே. கையாள பிறந்த எங்கள் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே. சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரின் வீர புதல்வனே, சூரியனாய் சுடலும் உன்னை கழக வாழ்த்திடும். கோடானு கோடி மக்கள் உரிமை வைத்திட கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்ட கழுதுகளை செத்து விட்டா. ஓ, குரலி வித்தையா? ஐயையோ ஐயோ ஐயையையோ. தலைவராய் திராவிடத்தை காப்பதற்கு தடை உடைத்து படை நடத்தும் தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, தலைவரே, இளம் தலைவரே, அண்ணனே, மன்னனே. ஐயோ 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 அஞ்சாத ஆளுமையே உதயநிதி ஸ்டாலின். உங்க குடும்பத்தில இருந்து யாராவது இனிமே அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா சார்? நிச்சயமாக என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அதாவது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறான். இளைஞரணி மாநாட்டை வரலாற்றில் பொறித்தாயண்ணா, இயக்கமே இதயம் என்று உழைக்கும் உடற்பிறப்பாய் உயிராக மதித்தாயண்ணா. பிரச்சார பீரங்கியே உங்கச்சனை போக்களத்தில் வெற்றி முரசு கொட்ட வைக்குது. வீறு கொண்டு கருப்பு சிவப்பு கொடியை
கொடுத்தா ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல அது எனக்கு நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆயிருக்கேன். அதனால எனக்கு வேணாம்னு தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்றும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள் நிறைய சீனியர்கள் இருக்காங்க. A few moments later. ஆளுநர் ஏற்றுக்கொண்டதை தொடர்ந்து தமிழக அமைச்சராக உதயநிதி நாளை காலை பதவியேற்க உள்ளார். கோட்டையாள பிறந்த எங்கள் தலைவனே, இளம் தலைவனே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, சிங்க தமிழனாய் சீறி பாய்ந்திடும் எங்கள் அண்ணன் உதயநிதியை உலக போற்றிடும் தங்க தலைவரில் வீர புதல்வரே. ஸ்டாலின் சொல்றாங்க, ஆளுநர் பதவியை துறந்து விட்டு ஆர்.என். ரவி அவர்கள் எங்களோடு தேர்தலுக்கு போட்டியிட்டோம். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ பதவியை துறந்து விட்டு யூபிஎஸ்சி பிரிலிம்ஸ் பாஸ் பண்ணட்டும். நான் அரசியல் விட்டே போயிடுறேன். அண்ணாமலை அரசியல் விட்டு போயிருவோம். திருப்பூர்ல வெற்றி பெற்றா அரசியல் விட்டு விலகுறேன்னு அண்ணாமலை. கிளம்புகையா கிளம்புகையா. ஐயோ, கோடி மக்கள் உரிமை மீட்டிடு கோபாலபுரத்திலிருந்து புயலாய் புறப்பட்டாய். திசைகள் போற்றும் திமுகவின் இளைய தலைவனாய் திராவிடத்தை காப்பதற்கு தடைபுடைத்து படை நடத்தும் தலைவனே, இளம் தலைவனே, அண்ணனே, எங்கள் அண்ணனே, தலைவனே, இளம் தலைவனே. என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி, என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி, அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக. மலையே உன்னைய பார்த்து அவங்க லவ் பத்தி சொன்னான். அந்த லவ் பூரா ஓகே ஆயிரும்னு பேசிக்கிறாங்க. அதனால நான் யார லவ் பண்றேன்னு அவட சொல்லிடுறேன். பலசர கடைக்காரன் பொண்டாட்டி பார்வதி கை லவ் யூ, சலூன் கடைக்காரன் பொண்டாட்டி சரஸ்வதி கை லவ் யூ, என்ன டீச்சிங் பண்ண டீச்சர் கை லவ் யூ, புரோக்கர் பொண்டாட்டி புஷ்பலராவ் கை லவ் யூ, அக்கிரகாரத்தை அகிலாண்டத்துக்கு கை லவ் யூ. இந்த லவ் பூரா ஓகே ஆயிருச்சுன்னா அம்பிடிச்சிருக்கி நேரம் இங்க கூட்டி வந்து ஒட்டு மொத்தமா மொட்டை அடிச்சு விட்டு அந்த முடிய பூரா அவனை காணி கேட்டுறேன். இருக்கு இங்க இருக்கு 1000 கோடி எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். அப்ப இந்த கேப் அதுதான் நாங்க மக்களுக்கு வைக்கிற ஆப்பு. தம்பி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த இடி வந்தாங்க